தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. 234 தொகுதியில் வந்து இந்த சின்னத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனால் சின்னத்தை வாங்குவதில் வந்து பெரும் சிக்கல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சிக்கல்கள் கொடுத்தார்களோ அதே சிக்கலை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொடுக்க போகிறார்கள். இதுக்காக தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருப்பது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவன் வந்து பிஜேபி வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்காக பல முறை வந்து அணுகினாலும் தமிழக வெற்றி கழகம் அதுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்காங்க. அதிமுக வந்து 2 முறை வந்து அணுகியிருக்காங்க. ஆனாலும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படி சொல்லி அதிமுக கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு சிங்கிள் கட்சியாக தான், அது தனி கட்சியாக தான் போட்டியிடுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. இந்த பிளான் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் வந்து இருக்குது. இந்த பல கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது வந்து இந்த கூட்டணியை பற்றி வந்து சில தகவல்கள், சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னம். அதாவது வந்து அதிமுக, திமுக இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு நிரந்தர சின்னம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு நிரந்தர சின்னத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து கட்சி ஆரம்பித்து அடுத்த 6 மாதத்துலேயே வந்து தனக்கு இந்த சின்னம் தான் வேண்டும் அப்படி சொல்லி தளபதி வந்து உறுதியாக இருக்காங்களாம். அதுதான் வந்து ஆட்டோ சின்னமா. அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஆட்டோ நிர்வாகிகள், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பல மடங்கு வந்து இருக்காங்க அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடும்போது வந்து மக்களோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அதனால் வந்து ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படி சொல்லி தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தளபதி எதிர்பார்க்கும் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்க மாட்டாங்க. போன டைம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலேருந்து மைக் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் மாற்றியதற்கான காரணம் வந்து பிஜேபி தொடர்ந்து, அதாவது 2026-24 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை எங்கள் கூட கூட்டணியில் இணைங்கன்னு கேட்டிருக்காங்க. 1000 கோடி வந்து பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடந்திருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன ஆனாலும் தனித்து தான் போட்டியிடும், பிஜேபி கூட இணையாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக வந்து இருந்தாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியோட அந்த விவசாய சின்னத்தை தூக்கிட்டு மைக் சின்னத்தை வந்து கொடுத்தாங்க. சின்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதாவது இளைஞர்களுக்கு ஓகே, இது தமிழக வெற்றி கழகம் சின்னம், எந்த சின்னம் இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவோம் அப்படி நாம் சொல்லலாம். ஆனால் கிராமத்தில் வயதானவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ரெட்டலைன்னா அம்மா ரெட்டலைக்கு தான் போகணும், உதயசூரியனுக்கு தான் போடணும் அப்படி சொல்லி அந்த சின்னத்துக்கு கிராமத்திலும் வயதானவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் சின்னத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு வந்து பயங்கரமாக வந்து போராடி இருந்தாங்க. இப்போ அதே நிலைமை தான் தளபதிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி அதிமுக இந்த டைம் வந்து கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உதவி வந்து தேவை. தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து இணைந்தால் மாபெரும் வெற்றியை வந்து தமிழக வெற்றி கழகம் பெறும். ஆனால் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை இணையவில்லை என்றால் பிஜேபி வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடியை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணி அதிமுகவுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த மாதிரி வேலைகளை வந்து தேர்தல் ஆணையம், பிஜேபி மூலமாக தேர்தல் ஆணையம் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இது வந்து நடைபெறும். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னம் இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. 234 தொகுதியில் வந்து இந்த சின்னத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனால் சின்னத்தை வாங்குவதில் வந்து பெரும் சிக்கல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சிக்கல்கள் கொடுத்தார்களோ அதே சிக்கலை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொடுக்க போகிறார்கள். இதுக்காக தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருப்பது என்னன்னா,
தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஈவன் வந்து பிஜேபி வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்காக பல முறை வந்து அணுகினாலும் தமிழக வெற்றி கழகம் அதுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்காங்க. அதிமுக வந்து 2 முறை வந்து அணுகியிருக்காங்க. ஆனாலும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படி சொல்லி அதிமுக கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு சிங்கிள் கட்சியாக தான், அதாவது தனி கட்சியாக தான் போட்டியிடுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. இந்த பிளான் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் வந்து இருக்குது. இந்த பல கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது வந்து இந்த கூட்டணியை பற்றி வந்து சில தகவல்கள், சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னம். அதாவது வந்து அதிமுக, திமுக இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு நிரந்தர சின்னம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு நிரந்தர சின்னத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து கட்சி ஆரம்பித்து அடுத்த 6 மாதத்திலே வந்து தனக்கு இந்த சின்னம் தான் வேண்டும் அப்படி சொல்லி தளபதி வந்து உறுதியாக இருக்காங்களாம். அதுதான் வந்து ஆட்டோ சின்னமா. அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஆட்டோ நிர்வாகிகள், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து பல மடங்கு வந்து இருக்காங்க அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடும்போது வந்து மக்களோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அதனால் வந்து ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படி சொல்லி தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி எதிர்பார்க்கும் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்க மாட்டாங்க. போன டைம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலேருந்து மைக் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் மாற்றியதற்கான காரணம் வந்து பிஜேபி தொடர்ந்து, அதாவது 2026-24 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை எங்கள் கூட கூட்டணியில் இணைங்கன்னு கேட்டிருக்காங்க. 1000 கோடி வந்து பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடந்திருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன ஆனாலும் தனித்து தான் போட்டியிடும், பிஜேபி கூட இணையாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக வந்து இருந்தாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியோட அந்த விவசாய சின்னத்தை தூக்கிட்டு மைக் சின்னத்தை வந்து கொடுத்தாங்க. சின்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதாவது இளைஞர்களுக்கு ஓகே, இது தமிழக வெற்றி கழகம் சின்னம், என்ன சின்னம் இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவோம் அப்படி நாம் சொல்லலாம். ஆனால் கிராமத்தில் வயதானவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ரெட்டலைன்னா அம்மா ரெட்டலைக்கு தான் போகணும், உதயசூரியனுக்கு தான் போடணும் அப்படி சொல்லி அந்த சின்னத்துக்கு கிராமத்திலையும் வயதானவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் அது கொடுப்பாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் சின்னத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு வந்து பயங்கரமாக வந்து போராடி இருந்தாங்க. இப்போ அதே நிலைமை தான் தளபதிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி அதிமுக இந்த டைம் வந்து கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உதவி வந்து தேவை. தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து இணைந்தால் மாபெரும் வெற்றியை வந்து தமிழக வெற்றி கழகம் பெறும். ஆனால் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை இணையவில்லை என்றால் பிஜேபி வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடியை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணி அதிமுகவுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த மாதிரி வேலைகளை வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபி மூலமாக தேர்தல் ஆணையம் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இது வந்து நடைபெறும். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னம் இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த. எந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.